ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்க்கலாமா? ஆல்ரெடி உங்களுக்கு அதில் பார்த்தாலே தெரிஞ்சிருந்துருக்கும். இன்றைக்கி நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறோம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். நான் அதில் இரும்பு கடாய் தான் இப்போ வச்சுருக்கேன். ஏன்னா ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட் இருக்கும் இல்லையா, அது நம்ம இந்த இரும்பு கடாயில் தான் கொஞ்சம் கிடைக்கும். அந்த கலர்ஃபுல்லாகவும் வேறு கிடைக்குமா, அதனால தான் நான் அப்படி வச்சுருக்கிறேன். நல்ல எண்ணெய் காஞ்சோன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா அந்த எண்ணெய் காயணுங்க. சிக்கன் பொரிச்ச எண்ணெயாக கூட இருந்தாலும் கூட பிரச்சனை இல்லை, அது இன்னும் கூட நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டும் கூட. நான் நல்லா முட்டையும் நல்லா உடச்சி ஊற்றிக்கிட்டேன். 2வது முட்டையும் உடச்சி ஊற்றிக்கிறேன். நல்லா அந்த பபுள்ஸ் வரணுங்க. முட்டை காஞ்சிச்சினாலே அந்த பபுள்ஸ் வந்தால் தான் அதோட இது நல்லாயிருக்கும். அதில் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. நான் அதில் உப்பு போட கிளிக் பண்ண அதை மறந்துட்டேன். ஆனால் நான் அதில் சால்ட்டு சேர்த்துருக்கேன், சரிங்களா? அப்படின்னா தான் அது ரைஸோடு சாப்பிடும்போது அது இன்னும் கூட நல்லாயிருக்கும். இல்லைன்னா அது அந்த முட்டையோட டேஸ்ட் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும். நல்லா அதில் நான் அந்த அந்த சூட்டோடையே என்ன பண்ணுறேன், வெங்காயம், கேரட்டு, முட்டைக்கோஸு, அப்புறம் குடமிளகா, அதுலேயே நான் உங்களுக்கு பச்சை மிளகாவும் போட்டுருக்கேங்க. நம்ம பச்சை மிளகா போட்டுக்கோங்கள, அது கூட சேர்த்து நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் கூட நம்ம சேர்த்து கூட போடலாங்க. கடைசியாக ஃபினிஷிங் பண்ணும்போது எங்கள் வீட்டில் என் பையனுக்கு பிடிக்காது, அதனால் நான் அதை விட்டுட்டேன். நல்லா இதை ஹை ஃப்ளேம்லேயே நல்லா வதக்குறேங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அப்படின்னா தான் அதை சாப்பிடும்போது அந்த நறுச்சுன்றது சாப்பாடோடு சாப்பிடும்போது. ரொம்ப ஸ்லோவாக வச்சு நம்ம அதை வதக்கணுன்னா அதோடய டேஸ்ட்டு அந்தளவுக்கு இருக்காது, சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ரைஸ் போடும்போது நான் அந்த ஸ்டவ்வை வந்து லைட்டாக சிம்மில் வச்சுக்கிறேங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா நம்ம நிறைய இன்க்ரீடியன்ஸ் சேர்ப்போமா, அதனால் அது கொஞ்சம் இதாக இருக்கனால நான் ஸ்லிமில் வச்சுட்டு அதில் நான் என்னெல்லாம் சேர்க்குறேன்னா, வத்தப்பொடி, சிக்கன் பொடி, லைட்டாக ஜீரகத்தூள், கறி மசாலா பொடி, பெப்பர், சால்ட்டு, இதெல்லாம் நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிச்ச சிக்கனுங்க. வீட்டில் நான் பக்கோடா மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ அந்த சிக்கனை நல்லா போடுறேன். அந்த சிக்கனுமே ரொம்ப வெந்துடக்கூடாதுங்க. அதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே மாவு மாதிரி இருக்கணும். அப்படி கடிச்சா அதோட டேஸ்ட் நல்லா வரணும் உங்களுக்கு ரைஸோடு வரும்போது, சரிங்களா? அதுக்கு மேலே நான் டொமேட்டோ கெச்சப் ஊற்றிக்கிறேன். ரெட் சில்லி சாஸு, க்ரீன் சில்லி சாஸு, அப்புறம் சோயா சாஸு, அப்புறம் வினிகர் சேர்த்துக்கிறேங்க. லைட்டாக, ரொம்ப இல்லை, நான் லைட்டாக அதில் ஹோல் போட்டிருக்கேன். நான் அந்தளவுக்கு தான் அதில் லைட்டாக தான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் போட்டுட்டு நான் ஸ்டவ்வை வந்து நல்ல ஹை ஃப்ளேம்லேயே ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா நான் ஒரு 2 மினிட்ஸ் தாங்க ஆகும். அதுபோல் தான் 2 or 3 மினிட்ஸ்லேயே நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுவேன். நான் வைக்கிற ஹை ஃப்ளேம்லேயே என்னோடய மசாலா எல்லாமே எப்படின்னா குக் ஆகிரும். அதுலேயே அந்த பச்சை ஸ்மெல் வராது. அதனால் நான் வந்து எப்படி பெரட்டுறதுன்னு பார்த்தீங்களா, இப்படி அப்படின்னு தான் நம்ம ஃபுல்லாக பெரட்டணும். அதை ரொம்பவும் போட்டு கிண்டிட்டோன்னா ரைஸ் உடஞ்சிடும். அப்புறம் பெரட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் கூட பெப்பர் ஆட் பண்ணிக்கலாங்க. பெப்பர் ஆட் பண்ணால் இன்னும் கூட அதோட ஃப்ளேவரு, அதோட டேஸ்ட்டு இன்னும் கூட நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்பைஸியும் கிடைக்கும் உங்களுக்கு. இது ரொம்ப உங்களுக்கு வேணும்னா நம்ம பண்ணிக்கலாம், வேண்டாம்னா இக்னோர் பண்ணிக்கலாங்க. ஆனால் அதை பெப்பர் போட்டிங்கன்னா இன்னும் கூட அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சுட சுட அந்த தட்டில் எடுத்து வச்சு அந்த ஆவி பறக்க அந்த சிக்கன் ரைஸ் சாப்பிடணுனாலே அப்படியே ஆவி பறக்க சாப்பிடணுங்க. அப்படின்னா தாங்க அதோடய ஃப்ளேவரே வேறு லெவலில் இருக்கும். அந்த கலர் பாருங்களேன், கொஞ்சம் கூட நம்ம வீட்டில் பண்ணோம் அப்படின்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் அதில் இருக்க கலர்ஸ் எல்லாமே. அந்தமாரி ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட உடையாதுங்க. நம்ம ஃபுல்லாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக அதை வந்து பெரட்டி மட்டும் போட்டாலே போதும். ரொம்ப டைம் கூட ஆகாது நம்ம பண்ணுறதுக்கு. அந்த கரண்டிலேருந்து கூட கீழே விழுகும்போது கூட எப்படி விழுகுது பாருங்கள், அந்த கரண்டியில் கூட ஒட்டாது நம்ம பண்ணியிருக்கிறது. அது வேறு லெவலில் டேஸ்ட்லேயும் இருக்கும் உங்களுக்கு. அது நல்லாவும் இருக்கும். நீங்கள் கிட்ஸுக்கு வந்து வெளியில் வாங்கி கொடுக்கணுன்றது கூட இல்லைங்க. நம்ம வீட்டிலே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாலே அவங்க வெளியில் கேட்கவே மாட்டாங்க. அப்படி தான் என் பையனுக்கு நான் பண்ணி கொடுத்தேன். நான் இப்போ கையில் எடுப்பேன் பாருங்கள், அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். கலரும் சரி, அந்த சிக்கனும் சரி, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அரிசியுமே அதில் உடையாது உங்களுக்கு. என்னோடய பையனோட ரிவ்யூஸ் கேளுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.